கைஸ், நான் உங்களுடைய கேமர். போன வீடியோவில் பார்த்தோம்னா ஓஜியோட ஒரு புக்கை ரெடி போயிட்டாங்க. அந்த புக்கை போய் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் போனால் அங்கே நம்ம டக்குன்னு சுற்ற போட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கெட்டு முடிச்சு விட்டு அங்கே உள்ள புக்கை அப்படியே எடுத்துக்காங்க விட்டாச்சு. அதோட அந்த மிஷின் பண்ணியிருக்கோம். இதே என்ன மிஷின் பார்த்தோம்னா என்ன அவன் மண்டையில் மாட்டியிருக்கான். இதை பார்த்தீங்கன்னா பிரேமன் உள்ள நம்ம ஹீரோ வந்து மண்டையில் மாட்டிருப்பான்னு கோழி அதே மாதிரி பர்கரை மாட்டி வச்சுருக்கான். அதை விட்டு சொல்லுங்க, இது என்ன மிஷின் பார்ப்போம்னா ஏதோ மேனேஜ்மெண்ட் விஷயமா. ஃபஸ்ட்டு ஒரு கார் எடுத்துக்கோம். மிஷின் வேறு கொஞ்சம் லாங்கில் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா இப்போ ஒருத்தன் கார் ஓட்டிட்டு போவான். இந்த காரை ஃபஸ்ட்டு நம்ம போய் தூக்கணும். அதுக்கப்புறம் தான் மிஷினுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ரூட்டில் இருக்காங்கன்னே தெரியலையே, ரொம்ப லாங்கில் இருக்கானோ. பைக் ஏஜென்ட் சொன்னதான் இந்த சைட்லாம் காமிச்சிது. அப்புறம் போய் பார்ப்போம். இவ்வளோ ரோடாக இருக்குதுல்ல, லைட்டாக போனால் பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். மாடிக்கிட்டான் கொஞ்சம் நிற்கலையா வர்றேன். இங்கே வாட்ச் போட்டோம்னா இங்கே போகல. ஒரு ஸ்னைப்பர் எடுத்துரும். ஒரே புல்லட் கரெக்டாக மண்டி நேராக ஸ்கோப் வச்சு போட்டோம்னா கிளம்பிடும். இப்போ அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பில் போய் செட் பண்ணிட்டு போனேன். இந்த வண்டியை இதுக்குள்ளே விட்ட பிறகு இடிக்காமல் கொண்டு போகணும். வண்டி தயாராகிட்டு வேணும்னா எதுலையுமே இடிக்க விடாது. காய்ச்சாமல் அப்படியே கொண்டு போகணும். அதனால தான் இவ்வளோ ஸ்லோ ஓட்டுறேன். ஏதாச்சும் லைட்டாக அடித்தாலும் திருப்பி ஒன்று வந்து சேர் பண்ணலாம். பொறுமையாக வாங்க. இந்த வண்டி எடுத்த பிறகு எதுலையும் இடிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட் டைம் திருப்பி வந்து இது பண்ணணும். அவ்வளோ விட்டு திருப்பி நீங்கள் கொண்டு போகணும். வண்டியை பக்கத்தில் தான் இருக்குது. வந்துட்டு தான் இது வந்துடலாம் டக்குன்னு. இதை கொண்டு போய் கரெக்டாக வேறு வார் பண்ணணும். அதான் இல்லை பிரச்சனையே. வார் பண்ணுறவங்க பின்னாடி போய் லைட்டாக வைக்கலாம். திருப்பி போய் ஒர்க் ஷாப்பில் விட்டு ரெடி பண்ணி கொண்டு வரணும் வண்டியை. வார் பண்ணுறதுக்குள்ள கரெக்டாக அவங்க நிப்பாட்டிருக்க மாதிரி சென்டரில் போய் நிப்பாட்டான் வண்டியை. அதான் பார்க் பண்ணி வச்சு இது என்ன கரெக்டாக தான் பார்க் பண்ணியிருக்கேன். அப்படியும் இதான் உண்டு. என்ன பண்ணி திருப்பன்னு நினைக்கிறேன். வரேன். அப்படியே வந்துட்டு பார்க் பண்ணுறதுக்குள்ள சோழி முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாம் வண்டியில் ஏற்றாங்க. வண்டியெல்லாம் அந்த வண்டி முன்னாடி போய் ஃபாலோ பண்ணிட்டே போனேன். ஆனால் முன்னாடி விடாதீங்க. சென்டராக கரெக்டாக போட்டாரு. போலீஸ்லாம் பாடி வச்சுருக்காங்கல்ல, பெரிய ஆளாக இருப்பாங்கள தூக்க வருது. லொக்கேஷன் வந்துட்டோம் நினைக்கிறேன். பாடியாரெலாம் இவ்வளோ பேர் இருக்காங்களே. உங்களுக்கு தெரியாமல் பட்டுக்கிட்டு போனோம். ஏறியாச்சு. என்ன இவனை ஏறான் வந்து அதெல்லாம் தூக்கியாச்சு. இன்னும் ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போனேன். பீச்சில் கொண்டு போய் ரெண்டு பேரும் தள்ளி விட்டு வேண்டியதான் கடலில். இவங்க வேறு குறுக்க வர்றாங்க.
ஸ்ட்ரைட்டாக பீச்சில் கொண்டு விட்டீங்கன்னா 2 பேரும் மேலே இறங்குங்க. அதுக்கு நீங்கள் கோச்சிங் நடக்கணும். நீங்கள் வண்டியில் உள்ள போய் இறங்கிடலாம். பீச்சில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அனுப்பிச்சு முடியுது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் மறந்துடாம ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்க. பீச்சிட்டு வந்தாச்சு, பக்கத்தில் இருக்குது ரோடு, அந்த சைட் இருக்கு. அவ்வளோதான் ஸ்ட்ரைட் ரோடு. வண்டி இறக்கிற வேண்டியதான். முன்னாடியே பீச்செல்லாம் பட்டன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் guys, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.